பாட்ஷா படத்துல ரஜினியோட தம்பியா நடிச்ச நடிகர ஞாபகம் இருக்கா? இப்போ அடையாளமே தெரியாம மாறிட்டாரு பாருங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படிங்கிற வசனத்தால ரசிகர்கள் கிட்ட தனிச்சு கவனம் ஈர்த்தவர் தான் ரஜினியோட பாட்ஷா பட நடிகர் சசிகுமார். போலீஸ் அதிகாரியாவும், ரஜினியோட தம்பியாவும் அவர் கேட்கக்கூடிய கிடுக்குப்பிடி கேள்விகளும், அதே சமயம் நீங்க அடிச்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சண்டை வெறி ஊறிப்போன ஒருத்தரால மட்டும் தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்னு அவர் கொடுக்கக்கூடிய பில்டப்புகள் தான் படத்தோட டர்னிங் பாயிண்டே. ரஜினியோட கெரியர்ல பாட்ஷா படம் ரொம்பவே முக்கியமான படமா அமைஞ்சது. 1995 ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் இன்னைக்கும் கிளாசிக் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த படத்துல ரஜினியோட தம்பியா நடிச்ச சசிகுமார் கன்னடம், தெலுங்கு, தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. வில்லன் நடிகரா அறிமுகமானதுக்கு பின்னாடி ஹீரோவா நடிச்சு தனக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவரு சசிகுமார். 90கள்ல சின்ன கதாபாத்திரங்கள், ஹீரோ அப்படின்னு நடிச்சிட்டு வந்தவருக்கு பெரிய அளவில் அடையாளம் கொடுத்த படம் தான் பாட்ஷா. இந்த படத்துல நடிச்சது தன்னோட கெரியர்ல ரொம்ப பெரிய வாய்ப்பு அப்படின்னும், ரஜினிக்கு நன்றி அப்படின்னும் பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு சசிகுமார். பல வெற்றி படங்களை கொடுத்தவரு இடையில சரிஞ்சிட்டாரு. அதுக்கு காரணம் 1998வது வருஷம் சசிகுமார் கார் விபத்துல படுகாயம் அடைஞ்சிட்டாரு. அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவரோட தோற்றமே மாறிப்போச்சு. இதனால அவர் நடிக்க ஒத்துக்கிட்ட படங்களோட தயாரிப்பாளர்கள் பின்வாங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. துணை கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. மதுபோதையில அவர் விபத்து ஏற்படுத்தினதா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி இவரோட நடிப்புல சில படங்கள் வந்தாலும் பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல. அதை தொடர்ந்து அரசியல்லையும் களம் கண்டாரு. 1999வது வருஷம் நடந்த 13வது மக்களவைத் தேர்தல்ல ஜனதாதள் சித்ரதுர்கா தொகுதியில போட்டியிட்டு எம்பியா தேர்வானாரு. 2006வது வருஷம் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. மதுபோதைக்கு அடிமையாயிருக்கிறதா சொல்லப்படுது. கடைசியா போன வருஷம் வெளியான கிருஷ்ணா பரண்யா சக்தி அப்படிங்கிற கன்னட படத்துல நடிச்சிருந்தாரு.